ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தில் முதல் நாள், இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை, இவைகளை விடாதபடி தேவனை தேடி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் பாதத்தில் வந்து அவருக்கு பலி செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய சொந்த ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான நிறைவாகிய நன்மைகள், ஆசீர்வாதங்களாகிய கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற இந்த நன்மைகள், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சுகமும் நலனும் பாதுகாப்பும் அந்த நிறைவை நமக்கு தருவதே தேவனுடைய திட்டம். ஆமென். நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நாம் கண்ணீரோடு இருப்பது, துக்கத்தோடு இருப்பது, வேதனையோடு இருப்பது, வியாதியோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னார் சிம்பிளா, பலவீனம் தன்னை எப்படி சொன்னார்? பலவான் என்று சொல்ல கடவுள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மை பலவீனமான நம்மை பலவான கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, பயத்தெல்லாம் நீக்கி தேவன் நமக்கு தைரியத்தை கொடுப்பார். ஆமென். அவர் பயமுள்ள ஆவியை நமக்கு விடாமல் தைரியமும் தெளிந்த புத்தி ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தேவன் யார்? பரலோக ராஜ்யம் இது, தேவனுடைய ராஜ்யம் இது, இந்த உலக ராஜ்யம் இது. இவர் ஜீவனுள்ள தேவன், உலகம் அப்படி இல்லை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தெளிய புத்தி, தெளிந்த புத்தி நமக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதுபடி விசுவாசிக்கிறார்? யார் அழைத்தாரு? இப்ப நீயும் நானும் இங்க வந்திருக்கிறேன்னா யார் நம்ம அழைச்சது? பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். அல்லேலூயா. பிதா ஒருவனை அழைக்காவிட்டார், பிதா ஒருவனை முன்குறிக்க விட்டார், பிதா ஒருவனை பிரித்தெடுக்காமல் போனார், பரலோக தேவனுடைய கண்கள் உடைய பார்வை நம்மேல் படாமல் போனார், தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்காமல் போனார், கர்த்தருடைய ஆவியானவர் நம் பட்சத்தில் வராமல் போனார், நாமும் இந்த நேரத்தில் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவமான நம்மை, சாபமான நம்மை, உதவாத நம்மை, தகுதியற்ற நம்மை, புறக்கணிக்கப்பட்ட நம்மை தேடி வந்து அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் அழைச்சது? யார் அழைச்சது? நான் சொல்ல, யார் அழைச்சது? நீ லேட்டாவ செய்தி லேட்டாகும். ஆமென். யார் அழைத்தாரு? தேவன் நம்மை அழைத்தார். எதுக்கு அழைச்சாரு? நம்ம பார்க்க போறோம். ஏன் அழைச்சாரு? நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேராக நாம் அப்படி போயிட்டு நம்ம செய்திக்கு வந்துருவோம். எல்லாம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய தீர்மானத்தின்படி? தேவன் உன்னை, என்னை, நம்மை இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அமர வைத்திருப்பது யாருடைய தீர்மானம்? யாருடைய தீர்மானம்? பிசாசின் பிடியில் இருந்த நம்மை, இருளின் அடிமத்தனத்தில் இருந்த நம்மை தேவனுடைய கிருபை சந்தித்து நம்மை கொண்டு வந்து இங்க அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நான் யாரால மீட்கப்பட்டான்? கர்த்தராலே மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. யாரால மீட்கப்பட்டான்? கர்த்தராலே மீட்கப்பட்ட. கைத்தறி கர்த்தர் மையப்பட்ட. யாரால மீட்கப்பட்ட? கர்த்தராலே மீட்கப்பட்டோம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துருச்சு, எனக்கு நெருக்கம் வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, எனக்கு வறுமை வந்துருச்சு, எனக்கு பலவீனம் வந்துருச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு, இதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இதை மேன்மைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சுன்னா வந்துடும்.
எப்படி வியாதி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுறா? வியாதி வந்துடும். நம்ம பிரச்சனை வந்துருச்சு நினைச்சா பிரச்சனை வந்துடும். பயம் வந்துருச்சு நினைச்சா பயம் வந்துடும். பிசாசு வருது நினைச்சா என்ன வந்துடும்? ஹல்லேலூயா. ராத்திரில கண்டுபிடிச்சு உங்களுக்கு இருட்டா ஒன்று தெரியும் நினைச்சா இருட்டா தான் தெரியும். ஆமென். இதெல்லாம் உங்க கற்பனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்தாரு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரு. இது யாருடைய கற்பனை? இது யாருடைய கற்பனை? நம்முடைய கற்பனை. ஆமென். அதுக்கு வாயும் வயிறு கிடையாது. அது எங்க தின்றது? நல்லா புரிஞ்சுக்க முதல்ல. அதுக்கு வாயும் வயிறா கிடையாது. அது எங்க தின்றது? இல்ல நாங்க பார்த்தோம்னா நீதான் பேய். ஆமென். ஹல்லேலூயா. அன்றியும் நான் அழகா செய்து போறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக. யாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறான்? தக்கலைக்கு பேசு. யாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறான்? யாரால இங்க வந்தோம்? யாரால வந்திருக்கிறான்? பிதா ஒருவனை இணைக்காவிட்டால் ஒருவனை எங்க வர முடியாது? இங்க வர முடியாது. அப்ப யார் இழுத்து வந்தது? நம்ம. அவர் உன்னை இழுத்து ஓடிட்டு. அவர் உன்னை இழுத்துல ஓடிட்டு எங்க ஓடிட்டு? அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. பீச்சுக்கு போறாரு. உன்னை இழுத்து ஓடுவார் பீச்சுக்கு. அவர் உன்னை அங்க பிசாசு பிரிந்த உன்னை இழுத்து எங்க ஓடிட்டாரு? இங்க அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறணும். யாருக்கு அன்பு கூறணும்? யார் மேல அன்பா இருக்கணும்? யார் மேல அன்பா இருக்கணும்? உன்னை அழைச்சார் அவரு. அவர் மேல இன்னும் உனக்கு அன்பு வரல. யார் மேலே இருக்குது அன்பு? இன்னும் ஹல்லேலூயா. யார் மேலே போகுது அன்பு? ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷத்துல பாட்டு பாடுவாங்க. கணவன் மீது மனைவி வைக்க அன்பு, மனைவி மீது புருஷன் வைக்க அன்பு, அதெல்லாம் மாயான அன்பு. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மீது பெற்றோர் வைக்க அன்பு, பெற்றோர் மீது பிள்ளைகள் வைக்கிற அன்பு, அது என்ன அன்பு? அதெல்லாம் மாய அன்பு. அப்ப மெய்யா அன்பு இது நம்முடைய தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் மேல நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பை, அந்த அன்பை எப்படி வெளிக்காட்ட முடியும்? அதை கட்டி முத்து முத்தலாமா? சில பேர் பைபிள் எடுத்து வச்சு உச்சு 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 என்ன பண்றான்? என்ன பண்றான்? அந்த பைபிளுக்கு முத்தம் கொடுக்குறியா? இந்த பைபிள் முத்தம் கொடுத்தா அன்பா இருக்கணும் அர்த்தமா? இதுல முத்தம் கொடுத்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பேர் தலைக்காணிக்கு அடியில வச்சு தோங்குறாங்க. இத ஏன்? பயம். தலைக்காணி கீழே வச்சோ, தலைக்காணி இது மேல தலை வச்ச படுத்தாலோ இதை பார்த்து பிசாசு என்ன பண்ணாது? பயப்படாது. அவர் நினைப்பாரு அற்ப விசுவாசிப்பாரு. முதல்ல அவனை போய் பாருங்க. பேய்கிட்ட கத்த சொல்லிருப்பாரு, இவன் அற்ப விசுவாசி, அவனை போய் என்ன பண்ணு? முதல்ல அவனை குத்து அப்படி சொல்லுவாரு. ஹல்லேலூயா. பைபிள் தலைக்கு வச்சு படிக்கிறீங்க. ஹல்லேலூயா. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறது, தலைக்கணி கீழே வச்சு படுக்கிறது, இல்லை பக்கத்துல வச்சு படுக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருக்கணும்? இது எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இங்க இருந்தாதான் சட்டி இருந்தாதான் அகப்பில வர்றதுக்கு. சட்டி எது? சட்டி எது? சட்டி எது? இது சட்டி. இது பானை. எது பானை? இது பாத்திரம். சட்டினா உங்களுக்கு தப்பாயிடுது. இது என்னது? பானை. பானை உங்களுக்கு தப்பாயிடுது. இது என்னது? திரும்ப இது பாத்திரம். பாத்திரத்துல இருந்தாதானே கரண்டில வெளியே வர்றதுக்கு. அப்ப கரண்டி எது? வாய். புரியுதா உங்களுக்கு? இது பாத்திரம், இது பானை அல்லது சட்டி. இந்த சட்டியில இருந்தாதானே அகப்பில வெளியே வர்றதுக்கு. அகப்பை எது? வாய். இங்க இருந்தா இது எங்க இருக்குன்னா இங்க இருந்தா இங்க வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அன்பை எப்படி காட்ட முடியும்? அன்பை எப்படி காட்ட முடியும்? சபை கூடுதலை விட்டு விடாமல் இருப்பதே அவர் மேலே நாம் அன்பு காட்டுவது. ஹல்லேலூயா. வேதத்தின்படி நடப்பதே அவர் மீது அன்பா இருப்பது. சத்தியத்திற்கு செவி கொடுப்பதே அவர் மீது அன்பா இருப்பது. ஆமென். அவருக்கு ஊழியம் செய்வது அவர் மீது அன்பா இருப்பது. அவருக்கு சாட்சியாய் வாழ்வது அவர் மேல் அன்பா இருப்பது. ஹல்லேலூயா
அல்லேலூயா. இப்படி நீ வாழ்ந்துட்டீனா, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டீனா, வேத வெளிச்சத்துல வாழ ஆரம்பிச்சிட்டீனா, விசுவாசத்துல வாழ ஆரம்பிச்சிட்டீனா, ஜெபத்துல பெருக ஆரம்பிச்சிட்டீனா, கர்த்தரை தேடக்கூடிய உணர்வுகளை பெருகிட்டீனா, உனக்கு சகலமே எப்படி இருக்கா? நன்மைக்கு ஏதுவாக கைத்திருக்கின்ற எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா, எது நடந்தாலும், உபத்திரவம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பலம் வந்தாலும், வியாதி வந்தாலும், எது வந்தாலும், ஆபத்து வந்தாலும், நாசமோசம் வந்தாலும் எல்லாம் நன்மையா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லு, யார் எந்தெந்த பிரச்சனை இருக்கிற நடக்கிறதெல்லாம் எனக்கு கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குதோ அதை அப்படியே எனக்கு கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் யாரால் அழைக்கப்பட்டேன்? அவரால் அழைக்கப்பட்டேன். யார் மீது அன்பா இருக்கிறேன்? அழைத்தவர் மேல் நம்பிக்கை இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அழைச்சிட்டாரு, ரைட்டு, எல்லாரும் அழைச்சிட்டாரு. ஆனா கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்றாரு. எடுத்து வாசி. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம் என்ன எழுதி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்ப்போம். சகோதரரே, அவனவன், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அவர் படிக்கிட்டோம். நீங்க என்ன பாருங்க, எழுதிச்சுங்க. படிக்கும் போது உங்களுக்கு காது கேட்கும். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரரே அல்லது சகோதரிகளே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு உன்னை கர்த்தர் அழைச்சாரு? அவருக்கு ஊழியம் செய்ய. ஆமென். எதுக்கு உன்னை கர்த்தர் அழைச்சாரு? அவருக்கு சாட்சியா வாழ. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? சபையின் வேலையை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? சபைக்கு முன்மாதிரி அளிக்க. அல்லேலூயா. எதுக்கு உன்னை கர்த்தர் அழைச்சாரு? சபையை கட்டி எழுப்ப. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? சபைக்கு முன்மாதிரியா விளங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? சபையிலே எழுப்புதலை உண்டு பண்ண. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? பரிசுத்த வாழ்க்கையில பெருக. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? ஜெப வாழ்க்கையில பெருக. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? ஐக்கியத்துல பெருக. நீ இதெல்லாம் கேட்கும் போது அப்படி வாயத்தாங்க உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? விசுவாசிகள் மத்தியிலே விசுவாசம் உனக்கு பெருக. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. ஆமென். எதுக்கு உன்னை அழைச்சாரு? சபைக்கு உன்னை தூணா மாத்த. அல்லேலூயா. எதுக்கு உன்னை அழைச்சாரு? அவருடைய ஊழியத்தை செய்ய. ஆமென். ஆனா நிக்கிறோமா? நிக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிக்கிறியா? ஜெபம் கூட பண்ணாம ஓடிரு. கூத்துக்கு போவான், கூத்துக்கு போவான், பாய் கிளம்பி சொல்லிட்டு போவான் கூத்துக்கு. நான் கூட போய் எத்தனை பேர் பாயை சொல்லிட்டு கூத்துக்கு போய்க்கிறேன். நாங்க போயிடுவோம் 8:30 மணிக்கெல்லாம் பாயை சொல்லிக்கிறேன். எங்க வீட்டாண்டு மரக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு பாய் சொல்லி என்ன பண்ணிடுவோம். 7 நாள் திருவிழா நடக்கும். 7 நாள் கூத்து நடக்கும். பாய் சொல்லி வந்துடுவான். நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பாயை போட்டு உட்காந்துக்குவாங்க. முடிகிற நேரம் வரும். கரெக்டாக தெரிஞ்சிடும். 4 மணி ஆகிடும். உடனே பாய் சொல்லி என்ன பண்ணிடுவான், உடனே போயிடுவோம். அது போல ஆத்மாவே கர்த்தரை சோதரி. அது கூட சொல்ல காணிக்க போட்ட உடனே காணா. யாரு காணா? யாரு காணா? பல பேர் காணா, சில பேர் காணா. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன சாதிக்க போற? போய் 10 நிமிஷம் இந்த நேரத்தை கத்திரிக்க கொடுக்காம ஓடிறிய. என்ன போய் உலகத்துல கோடி கோடி சம்பாதிச்ச காட்டு. என்ன கோடி கோடி சம்பாதிச்சிட்ட? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும். வியாதியை கொண்டு வந்துடும், பிரச்சனை கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுதலோ ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவாங்க.
அல்லேலூயா அல்லேலூயா. சபை என்பது நிறைவுல வந்துதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றத நீ என்ன பண்ணணும்? போகணும். வந்த ஓடின காலை சுத்தி வச்சு ஓடினா இது ஒழுங்கு இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. விஜய் கிட்ட ஓடிடுறாரு பாப்பா. நான் விஜய்க்கு சொல்லிட்டேன் அடிக்கடி, திருவந்து எடுக்காம போவாத விஜய். தப்பு பண்றவனா திருவந்து எடுக்க மாட்டான், தப்பு பண்ணாதவன் தப்பு பண்றவன திருவந்து எடுக்கிறான். கத்திரிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்றான்? எடுக்கிறான். நீ ஏன் ஓடிடுற? இல்ல சொல்ற, ஏன் ஓடிடுற? எதுக்கு திருவந்து எடுக்கிறோம்? எதுக்கு திருவிருந்து? நாம யாரு? நாம யாரு? நம்ம யாரு? நாம பாவியா இருக்கிற பரிசுத்தமா மாறி நிற்கிறோம். அநீதிமான இருக்கிற நாம நீதிமான மாற விரும்புகிறோம். அநியாயக்காரனமா இருந்த நல்லவனா மாற விரும்புகிறோம். எதுல மாற்றம் வரும்? அதுல அதை வாரம் வாரம் எடுத்தாதான் வாழ்க்கை மாறும். அவே எவனோ சொல்லிட்டான் மாசத்துல ஒரு முறை எடுக்கிறேன்ட்டு, எவனோ சொல்லிட்டான் 6 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறேன்ட்டு. உடனே மாசத்துல ஒரு முறை திருந்து எடுக்கணுமா? அந்த நாத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை போயிட்டு என்ன ஆயிடு வராங்க? என்ன ஆயிடு வராங்க? ஆமா, சுத்திகரிப்புல போக வந்துட்டு வரான். என்ன சுத்திகரிப்பு? சொத்து நீ ஊத்தி குளிப்பாட்டுறாங்களா? அவரை சொத்து நீ ஊத்தி குளிப்பாட்டுறாங்க. அவரை அங்க சுத்திகரிப்பு ஆராதனைக்கு போயிட்டு வீட்டுல வந்து என்ன பண்ணி போயிருவீங்க? முறிக்குவாரு. என்ன பண்ணுவாரு? வீட்டுல முறிக்குவாரு. பொண்டாட்டிகிட்ட முறிக்குவாரு, அப்பா அம்மா கிட்ட முறிக்குவாரு, எல்லார்கிட்ட முறிக்குவாரு. அப்ப நீ சுத்திகரிப்பு போயிட்டு எங்கன்னா சொல்லுங்க, எங்க போச்சு சுத்திகரிப்பு? இவர் காலையில போயிட்டு திரும்பி எடுத்துக்குவாரு. திரும்பி எடுத்துட்டு பிறகு நல்லவனாம ஆயிடுவாரா? பொய் பேச மாட்டாரா? அநியாயம் பண்ண மாட்டாரா? தப்பு பண்ண மாட்டாரா? தீட்டுத்தனம் பண்ண மாட்டாரா? எல்லாம் பண்ணுவாரு. எப்படி இது? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாமிசம் ஒண்ணுக்கு உதவாது. அப்படின்னு சொல்லு பாப்பா. மாமிசம் ஒண்ணுக்கு உதவாது. இந்த சரீரமும் ரத்தமும் வாழ்க்கையின் மாற்றத்தை உண்டு பண்ணா அந்த வாரத்தில் முதல் நாளிலே கத்தனை பண்ண சொன்னாரு. அதுல பங்கு பெறுங்கள் கத்த சொன்னாரு. அல்லேலூயா. இல்ல இல்ல அவன் சொல்லிட்டான் நான் மாசத்துல ஒரு முறை இருப்பேன், நீ தான் கத்திரிக்கு போய் சொன்னாங்க, கை கட்டி நிப்ப. அவன் சொல்லு பாப்பா. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னபடிதான் நடப்பேன். பைபிள் சொல்றதை நீ கேப்பியா? மனுஷன் சொல்றதை கேப்பியா? அடுத்த முறை பார்த்துக்கலாம். சரி, இப்ப நாங்க போறேன். இப்ப அழைக்கப்பட்ட நீ எதுக்கு கத்தனை அழைச்சிருக்கிறாரு? வாலிப பிள்ளைகளை கத்தனை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சபையிலே உன்னை கொண்டு கத்தர் எழுப்புதலை கொண்டு வரணும். நீ ஜெப வாழ்க்கையில பெருகணும். வந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு செடி வைத்தமானால், விதையை போட்டமானால் அந்த விதை என்ன பண்ணா? முளைக்கணும். செடி என்ன பண்ணா? வளரணும். வச்ச நிலைமையில இருக்க கூடாது. போட்ட விதை அது முளைக்கலனா அந்த விதைக்கு பேர் என்னது? செத்த விதை. விதை முளைச்சாதா அது நல்ல விதை. செடி வளர்ந்தாதா அது நல்ல செடி. வளரலனா குடியை போட்டுக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு அழைச்சாரு உன்ன? சிம்மசுகர் எதுக்கு அழைக்கிறாரு? சபைக்கு நீ முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். சபையிலே உன் பக்தி விருத்தியை பார்த்து அநேகர் மனம் திரும்பணும். ஆமென். சபைக்கு நீ தூணா மாறணும். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் சபையிலே அவர் கிரியை செய்யணும். ஆமென். பிதாவின் சித்தத்தை நீ என்ன பண்ணா? நிறைவேற்றணும். ஆமென் சொல்லு பாப்பா. அப்படி ஊழியத்தை செய்யலாம் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சில பேர் நிக்க மாட்டேங்கிறியா? ஏன் நினைக்கிற? சகோதரரே சகோதரியே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில தேவனுக்கு முன்பாக இருக்கணும். நிலைக்கணும். உபதேசத்தில் நிற்கணும். சில பேர் உபதேசம் நிற்க முடியல, வேத வசனப்படி வாழ முடியல, தனக்கு இச்சகமான வார்த்தைகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க சில பேர். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறபடி, இந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறபடி இன்றைக்கு பல பேர் ஊழியம் பண்ணல. நான் திரும்ப உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் ஊழியம் பண்ணல. இது பணம் சம்பாதிக்க வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரர் இல்ல. உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். ஆமென். இப்படி கண்டிப்பா கடிந்து கோபப்பட்டு சத்தியத்திலே
உன்னை நடத்தக்கூடிய ஊழியக்கார உலகத்தில் நம்ம பகுதியில் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்ப அந்த கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உன்னை ஏக அழைச்சாரு சபைக்கு முன்மாதிரி அளிக்கணும், முன்னாடி நிக்கணும். எங்க நிக்கணும்? முன்னாடி நிக்கிறோம். இது யாருடைய ஊழியம்? என்னுடைய ஊழியம். ஆமென். பெருக்கறாலே பெருக்க கூடாது. நீ என்ன பண்ணணும்? யாருடைய வேலை இது? ஹல்லேலூயா. ஏன் நீ செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? யாரும் அவனை செய்யக்கூடாது சொன்னாங்களா? சொல்லு. ஓடிக்கிய ஒண்ணு ஏன் நல்லா ஓடிக்கணும். ஒவ்வொருவருடைய வேலை இது. ஆமென். ஒவ்வொருவருடைய வேலை, ஒவ்வொரு மேல வீட கடமை. அதை நீங்க செய்யணும். செய்யறாலே செஞ்சிட கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இப்ப சில பேரால என்ன பண்ணல, அழைச்சு அழைப்பு நிக்க என்ன பண்ணல, நிக்க முடியல. மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிடுறான்? மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்திடுறான். மனுஷ சத்தத்துக்கு கீழ்படிறான். தேவ சத்தத்துக்கு என்ன பண்ண முடியல, கீழ்படி முடியல. இப்ப நம்ம இன்னொரு வசனத்துக்கு போவோம். வசனத்துக்கு போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஆதியாகமம் 2:15 திரும்ப வருவோம். இதுல என்ன ஆழங்கள் படுத்திக்கிறது? ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கலகோடி மனுஷனை தேவன் எங்க அழைத்து வந்தாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை என்ன எங்க அழைத்து வந்திருக்காரு? இது ஏதேன் தோட்டம். நல்லா கவனிக்கணும். இது என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் யாரை அழைத்து வந்திருக்காரு? உனக்கு இது விளக்குதா இல்லையா செய்தி? முதல் வசனம் சொல்லு. என்ன வசனம் சொல்லு? முதல் அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப சகலமும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னா அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணா? நிலைச்சு நிக்கணும். எதுக்கு உன்னை அழைச்சார்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் அழைச்சு வந்தாரு? யார் அழைச்சாரு? எதுமே சொல்ற என்னதான் கர்த்தர் அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. எங்க அழைச்சு வந்தாரு? ஏதேன் தோட்டத்துக்கு. ஏதேன் தோட்டத்துல யார் இருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்துல யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல யார் இருக்கிறாரு? ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல யார் இருக்கிறாரு? மகிமையானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மகிமையானவர் இருக்கிறது தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? உடனே கொண்டு வந்துச்சுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் கொண்டு வந்தார்னா அந்த தோட்டத்தை என்ன பண்ணீங்க? பண்படுத்தணும். யார் பொறுப்பு? அழைச்சு வந்தவருடைய பொறுப்பா? வந்த பொறுப்பா? யார் பொறுப்பு? உன்னை அழைத்து வந்தாரு அவருடைய பொறுப்பா? வந்திருக்கிற உன் பொறுப்பா? யார் பொறுப்பு? அப்ப பொறுப்பை ஏன் தட்டி கழிக்கிற? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஏன் தட்டி கழிக்கிற? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோட்டத்தை, சபையை, தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணா? என்ன பண்ணா? பண்படுத்தணும். ஆமென். எங்க பிரச்சனை வருது, எங்க சத்துரு உள்ள நுழையறான், எங்க சமாதான குறைவு ஏற்படுது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை என்ன பண்ணீங்க? தோட்டத்தை என்ன பண்ணா? திரும்ப அமைதியா தான் நம்ம போயிட்டு இருப்பேன். தோட்டத்தை என்ன பண்ணா? பண்படுத்த என்ன பண்ணா? பிசாசு உள்ளே வராதபடி, ஐக்கியம் கெட்டு போகாதபடி, பக்தி விருத்தி கெட்டு போகாதபடி, விசுவாசம் கெட்டு போகாதபடி, தேவனுக்கு பயப்படுகிறவரை கெட்டு போகாதபடி சபையை நீ நான் என்ன பண்ணா? பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. பண்படுத்தணும். சபைக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணா? ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணா? ஆமா, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், வாழ வழியை கற்றுக் கொடுக்கணும், அவளுக்கு போதிக்கணும், அவளுக்கு புத்தி சொல்லணும், சபைக்கு வாங்க சொல்லணும், சபையை விடாத சொல்லணும், வீட்டை போய் சந்திக்கணும். இதைத்தான் தோட்டத்தை என்ன பண்றது? பண்படுத்துறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. யார் பொறுப்பது? யார் பொறுப்பு? ஹல்லேலூயா. பயன்படுத்தணும். அத்தனை பண்ணாத, காக்கவும். ஆமென். எந்த பிரச்சனையும் சபையில வராதபடி என்ன பண்ணாத, பார்க்கணும், காத்துக்கணும். ஆமென் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுவாங்க. பிரச்சனைக்கு வழியை தேடணும். ஆமென். பிரச்சனை என்ன பண்ணா, வழியை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதேன் என்பது உன் வீடு. ஏதேன் தோட்டம் என்பது நீ வாழக்கூடிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை எழுப்புதுன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உடையுதுன்னா, அதை சரி பண்ற வேலை தான் யார் பொறுப்பு? பண்றியா? பண்றியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் கூட கர்த்தர் பேசுறாரு? யார் கூட பேசிக்கிறாரு? தோட்டத்தை, வீட்டை பண்படுத்த வேண்டிய விஷயம் யாருக்கு இருக்குது? தப்பு செய்தவங்களை என்ன பண்ணா, திருத்தணும். தவறான பாதைக்கு போக முடியாது, என்ன பண்ணவங்கள தடுக்கணும், பண்படுத்தணும். அவங்கள பண்படுத்தணும், புத்தி சொல்லணும், அறிவி சொல்லணும், கத்துக் கொடுக்கணும். ஆமென். அதை என்ன பண்ணா, காக்கணும். எப்படி காக்க முடியும்? ஜெபத்தினாலே, ஒரு விசுவாசத்தினால என்ன பண்ண முடியும்? வீட்டை என்ன பண்ண முடியும்? காக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் வசனத்தை சொல்லு. ரோமர் 8:28 என்ன சொல்லுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. 1 Corinthians 7:24 சொல்லுது, சகோதரரே அல்லது சகோதரிகளே, அவனவன் தான் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி நிலைத்திருக்கணும்னா, என்ன செய்யணும்னா, நிலைத்திருந்தா என்ன செய்ய முடியும்னா, ஆதியாகமம் 2:15 கர்த்தர் சொன்னாரு, மனுஷனை எங்க கொண்டு வந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அழகா பாய போட்டு தூங்க சொன்னாரா? சாப்பிட்டு தூங்க சொன்னாரா? இல்ல, என்ன பண்ண சொன்னாரு? அதை பண்படுத்தணும். தோட்டத்தை என்ன பண்ண, சபையை என்ன பண்ணா, சபையிலே ஆத்துமாக்கள் குறையாதபடி, சபையிலே விசுவாசிகள் தடைபடாதபடி அந்த தோட்டத்தை சபை என்ன பண்ணா, பண்படுத்தணும். எப்படி நீ பண்படுத்த முடியும்? சத்தியத்தை நீ கேட்டால் பண்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டிலே உட்கார்ந்தா எப்படி இந்த தோட்டம் பண்படுத்த முடியும்? வீட்டில் உட்கார்ந்து கதை பேசினா இந்த மண் சரியாயிடுமா? இந்த மண் பண்படுத்தப்படனா எங்க வரணும்? சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உன்னையும் என்னையும் நம்மையும் எதுக்கு அழைச்சார்னா, தோட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம பண்படுத்தணும். அது என்ன பண்ண, அத காக்கணும். காக்கறியா? தோட்டத்தை காக்கறியா? பிசாசு உள்ள வராதபடி காக்கறியா? எதனால காக்க முடியுது? எதனால? ஜெபத்தினாலே. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, உன் வாழ்க்கையில போராட்டம் வரக்கூடாது, உனக்கு வேதனை வரக்கூடாது, உனக்கு துன்பம் வரக்கூடாது, உனக்கு நெருக்கம் வரக்கூடாது. எதனால வீட்டை காக்க முடியும்? நீதான் தூங்கிடுறிய. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணிடுற? தூங்கிடுறிய. ஆமென். ஆமென். நீ தூங்கிடுறன்னு தெரிஞ்சுதான் செவ்வாய்க்கு பண்ண வைக்கிறான். வந்துடுறிய. வந்துடுறிய. ஹல்லேலூயா. ரைட். தோட்டத்தை என்ன பண்ணோம்? பண்படுத்தி அதை காக்கணும். ரைட். இப்ப இன்னொரு வருஷத்துக்கு போவோம். முடிக்கிறது போறோம். 2 தீமோத்தேயு 1:9 1 தீமோத்தேயு 1:9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகள் படி நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை கவனிக்கணும். காது கொடுத்து கேளு. நம்முடைய கிரியைகள் படி, உன் கிரியைகள் படி இல்ல. யாருடைய கிரியை படிய? உன்னுடைய கிரியை, என்னுடைய கிரியை இல்ல. நம்முடைய கிரியின் படி நம்மை அழைக்காமல், நம்ம ரட்சிப்பான அழைக்காமல், விடுவிக்காமல்,
ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் நமக்கு அருளப்பட்ட அல்லேலூயா. எப்ப நமக்கு அருளப்பட்டுச்சு? எப்ப நமக்கு கொடுக்கப்பட்டது? இந்த அழைப்பு எப்ப நமக்கு வந்தது? இதெல்லாம் நீ அறியாத ரகசியம். இந்த அழைப்பு, இந்த ரட்சிப்பு, இப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் நமக்கு எப்ப கொடுத்துட்டாரு? ஆதி காலத்திலே. அல்லேலூயா. அதுக்காக கைத்தறி கூட ஒரு மகிமை பண்ணலாம். இப்ப நமக்கு நம்ம அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த அழைப்பை நமக்கு வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆமா, நீ சபைக்கு வருவே, நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறுவே என்பது யாருடைய திட்டம்? அப்பவே சரி, உலகத்தை உண்டாவதற்கு முன்பாகவே நமக்கு இந்த அழைப்பை கொடுத்துட்டாரு அவரு. அல்லேலூயா. அப்ப நானா வரல, தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதி காலமே சொல்லிட்டாரு, நீ கிறிஸ்தவன் அப்படின்னு எழுதி வச்சாரு. அல்லேலூயா. அதை மாற்ற யாரால முடியாது. ஆமென். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு தரப்பட்ட, அருளப்பட்ட, கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அழைப்பு? அதுக்கு பேர் என்னது? பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த அழைப்புனா என்னது? பரிசுத்த அழைப்புனா என்னது? சொல்லு. பரிசுத்த அழைப்புனா என்னது? கர்த்தருக்கு நீ சாட்சி அளிக்கணும். அல்லேலூயா. உன் நீதியை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? நீ தவறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய ஒழுக்கத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? நீ தவறக்கூடாது. ஆமென். நான் திரும்ப சொல்றது சில பேர் கோபம் வந்துடும். உன் நீதி விட்டு என்ன பண்ணக்கூடாது? நீ இப்ப திரும்ப சொல்றேன், நான் ஒரு வார்த்தை சொல்றேன். சில பேர் சபையை கூட்டி காணிக்கை பையை கொண்டு வந்து அல்லது உண்டியல் வைத்து அதுல வருமானத்தை பார்த்துருக்காங்க. நான் உங்களுக்கு வெளிப்படையா பேசுறேன். அவை சொல்லுவாங்க. 21 நாள் ஜெபம் நேத்து முடிச்சு ஒரு சபையில 21 நாள் ஜனங்கள் வந்து 21 நாள் என்ன பண்றாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தானியல் ஜெபம். என்ன பேர் விஷயம்? அதுக்கு தானியல் ஜெபம். 21 நாள் வந்து சபையார் வந்து என்ன பண்ணணும்? 40 நாள் விசேஷித்த காத்திருப்பு ஜெபம். காத்திருப்பு ஜெபம். 40 நாள் சபையார் வந்து என்ன பண்ணணும்? காணிக்கை போடணும். இன்னொரு 40 நாள் குடும்பத்தின் ஆசீர்வாத கூட்டம். அதுக்கு 40 நாள் வரைக்கும் என்ன போடணும்? உண்டியல காணிக்கை போடணும். சில பேர் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவர்கள் மூலம் என்ன பண்றாங்க? ஆதாயம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 அது மாத்திரமில்ல, உங்களிடம் தசமபாகங்களை வாங்கும்படி தங்கள் பாக்கெட்டை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? காலியா வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? பாக்கெட் என்ன பண்ணிக்கிறாங்க? உண்டியல ஓபன் பண்ணி வச்சிட்டான். நீ வந்து என்ன பண்ணாதல? காணிக்கை போடணும். பாக்கெட் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவரு லெஃப்டா காலியா வச்சிருக்காரு. எதுக்கு? நீ தசமமா கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த அழைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். காணிக்கை கண்டிப்பா எடுத்துக்கணும். நீ ஆமென் சொல்லுவோம். காணிக்கை கண்டிப்பா நீ எடுத்து வரக்கூடிய காணிக்கை பலிபீடத்துல வரும்போது அந்த காணிக்கை பரிசுத்தமாகுது. அதனால உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உனக்கு தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? வருமானத்தை கொடுக்கிறாரு இல்லையா? வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாதல நான் சொல்றேன். வேலைக்கு போறவங்க மாத்திரம் சொல்றேன். வேலை செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, தொழில் பண்றவங்க, இப்படி இருக்காங்க சில பேர். அவங்களுக்கு கர்த்தர் வருமானத்தை கொடுக்கிறாரு இல்லையா? தராரா இல்லையா? அவங்க அறிவியல சம்பாதிக்கிறியோ, புத்தியில சம்பாதிக்கிறியோ, உன் பலத்துல சம்பாதிக்கிறியோ, அது எதுல சம்பாதிக்கிற? யார் கொடுக்குது? அது யார் கொடுக்குது? ஏன் தெரியுமா? எப்படி சொல்றேன், அடிச்சு சொல்றேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலை யார் தராரு? படுக்க விட்டாரு என்ன பண்ணுவ? நீ தப்பு மேல தப்பு பண்ணினா போற, கீழ்படிய மாட்டேன்ற, சத்தத்தை கேட்க மாட்டேற, சத்தியத்தை கீழ்படி மாட்டேற, கர்த்தருக்கு கணத்தை செலுத்த மாட்டேற. அப்ப உன்னை படிக்க விட்டா என்ன பண்ணுவ? எங்க போவ? அல்லேலூயா. உன்னுடைய வருமானத்துல 1000 ரூபாய் சம்பாதித்தால், 10,000 ரூபாய் சம்பாதித்தால், 1000 ரூபாய் சம்பாதித்தால், அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் யாருக்கு? அது கர்த்தருக்கு.
1000 சம்பாதிச்சுன்னா அது 100 ரூபாய் யாருக்கு? 10,000 சம்பாதிச்சுன்னா அது 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்குறியா? திரும்ப சொல்றேன், உன் தசம பாகத்துல கட்டேங்கிறியா? 20,000 உனக்கு சம்பளம்னா எவ்வளவு கொடுக்கணும்? 2,000 கொடுக்கணும். 2,000 கொடுக்குது அவருக்கு. யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? ஒருவன் தன்னுடைய தசம பாகத்தை வஞ்சித்தால் தேவன் அவருடைய கையின் கிரியை அழிப்பார். பைபிள் சொல்லுது. நான் சொல்லுங்க, அவன் சொல்லு பாப்போம். நீ கர்த்தருக்கு பயந்து வருமானத்தை கர்த்தருக்கு தசம கொடுத்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கைதில் கதை போயிட்டு அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்தினா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லனா நீ செய்வதெல்லாம் தபாய்க்கும். கர்த்தருக்கு சத்தத்தை கீழ்ப்படுத்தி உன் வருமானத்தை கர்த்தருக்கு தசமமா கொடுத்தா நீ செய்வதெல்லாம் பண்ணாத வாய்க்கும். வாய்க்கப்படுவார் கர்த்தர். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை, இந்த வேலை வந்துட்டே இருக்கும். வருமானத்தை தரப்படாத கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. ஆனா தசம பாகத்தை நீ வஞ்சித்த, அதை திருடிக்கின, அதை கொள்ளையடிச்சிட்ட, நீ செய்வதெல்லாம் பண்ணுவானுங்க வர மாதிரி இருக்க. போயிட்டு வர மாதிரி இருக்கும், தபாய்க்கும். புடிச்சா பண்ண முடியாது. கம்பியில பாப்பா கால் பிடிப்பான், கால் மாட்டிக்காது, ஓய்ட்டு ஆயிடுவான். அது வருமானம் வர மாதிரி இருக்கும். போயிட்டு நல்லா பிடிச்சிக்கோ, நல்லா பிடிச்சிக்கோ. உன்னுடைய காணிக்கை யாருக்கு முக்கியம்? உன்னுடைய தசம பாகம் யாருக்கு முக்கியம்? அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம், என் ஊழியக்காரனை எவன் கனம் பண்ணுகிறானோ அவன் என்னையே கனம் பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் பிச்சைக்காரன் பணக்காரனோ, நல்லவனை கெட்டவனோ, நாத்தம் முச்சவனோ, வாசனையா இருக்கிறவனோ, அழுகிறவனோ, சந்தோஷமா இருக்கிறவனோ, அதான் நீ பார்க்க கூடாது. நீ யாருக்கு சாட்சியம் இல்ல? யாருக்கு சாட்சியம் இல்ல? எதுக்கு உனக்கு பரிசுத்த அழைப்பு? நீ அந்த அழைப்புல சரியா இருக்கிறியா? பரிசுத்த அழைப்புனா நீ நீதியா இருக்கிறியா? நான் திரும்ப சொல்றேன், நல்லா திரும்ப சொல்றேன், திரும்ப சொல்றேன். காணிக்கையை நான் என்ன பண்ணல, நான் என்ன பண்ணல, எடுத்துக்கல. உன் காணிக்கை என்ன பண்ண, நான் எடுத்துக்கல. அது ஊழியத்துக்காக செலவு பண்றேன். அவன் திரும்ப சொல்றேன், எங்க ஐயா என்ன செஞ்சாரோ அதான் நானும் செய்யறேன். நான் கற்ற பாடங்களை அப்படியே என்ன பண்றேன், அங்க வர காணிக்கை அப்படியே என்ன பண்றது, ஊழியத்துக்கு. அங்க இருக்கிற செலவுலாம் பார்த்துட்டு மீதிக்கிற பணத்தை பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா அந்த ஊர்களுக்கு என்ன பண்ணுவான், நாங்க அந்த பணத்தை என்ன பண்ணிடுவான், காணிக்கை பணத்தை என்ன பண்ணிடுவான், மணி ஆர்டர் அங்க பண்ற ஊழியர்களுக்கு அனுப்பிச்சிருவான். காணிக்கை பணத்தை தொடக்கூடாது. காணிக்கை பணம் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் காணிக்கை, உன் காணிக்கை சரியானதா இருக்கணும். அப்படியே தொட்டா அப்படி என்னன்னா கிழியுது நோட்டு, நீ போற நோட்டு. அப்படி சொல்லு பாப்போம். அந்த 20 ரூபா நோட்டை வாங்க மாட்டான் கடையில. அல்லேலூயா. ஆனா தசம பாகம் யாருக்கு? இது கர்த்தருக்கு. அது ஊழியக்காரனுக்கு, அது ஆசாரியனுக்கு. கர்த்தருக்கு வருகிற யாவும் யாருக்கு? பைபிள் சொல்லுது, தேவனுக்கு வருகிற எதுவும் எல்லாம் யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. 50,000 வந்துச்சு வருமானம், அதுல கொண்டு போய் எப்படி 5,000 கொடுக்கறது? வீட்டை தேடி வந்து அள்ளி அள்ளி கொடுக்கிற விசுவாசி நம்முடைய சபையில நினைச்ச பார்க்கல. இதுதான் பரிசுத்த அழைப்பு. அப்படி சொல்லு பாப்பா, அதான் பரிசுத்த அழைப்பு. கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ன வரணும், உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் காணிக்கைக்காக நிக்கிறவன் இல்ல, உன் தசம பாகத்துக்காக நிக்கிறவன் இல்ல. ஆனா 2 அவசியம். இது 2 கர்த்தருக்கு முக்கியம். இதை எதிர்பார்க்கிறவன் நான் இல்ல. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். இங்கே நீ கொடுப்பதனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கைக்காக நிக்கிற ஊழியக்காரன் அல்ல, உன் தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லு பாப்பா, கண்டிப்பா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கண்டிப்பா உனக்கு வருமானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. கண்டிப்பா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அப்ப நீ சந்தோஷமா வந்து கர்த்தரை கொடுப்ப, அதுல கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவோ பிரச்சனையை சகிக்கிற, எவ்வளவோ உபத்திரப்படுற, எவ்வளவோ கஷ்டப்படுற, ஆனாலும் யாருக்கு பயந்து வர, யாருக்கு பயந்து வர? கண்டிப்பா உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா, மாற்றத்தை கொண்டு வருவாரு. ஆமென், ஆமென். மாற்றம் வருமா வராதா? மாற்றம் வருமா வராதா? நீ ஆரம்பத்தில் எப்படி எனக்கு தெரியாது. நல்லப்பா, நீ எங்க வாழ்றீங்க, எங்க குடும்பம் நடத்துறியோ அந்த இடத்துல உன்னை எப்படி பார்த்தாங்களோ அந்த பார்வை இனிமேல் வித்தியாசமா மாறணும்.
ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. உன்னை பார்த்த பார்வை எப்படி மாறணும்? வித்தியாசம் மாறணும். உன் நடக்க மாறணும். உன் பேச்சு மாறணும். உன் ஆடை அலங்காரம் மாறணும். ஹalleluya. இப்படி சும்மா அப்படியே சும்மா சொல்லிக்கிற மாதிரி அப்படியே என்னது என்ன சொல்லுவாங்க? நம்ம ஜிகிஜிக்கு என்ன பேரு? ஜிகிஜிக்கு அதுக்கு என்ன பேரு? என்னப்பா அது? அதுக்கு பேர் நம்ம அதுக்கு நெட்டா என்னது சொல்லிக்கிறோம்? டோனு சோதாமா கல் வச்சது எல்லாம் பழக்கிற படங்கள் என்ன பண்ணீங்க? பழக்கிற துணியில என்ன பண்ண? உன்னை ஒரு மாதிரியா பார்த்த கூட்டம் உனக்கு இல்ல, உன்னை கேவலமா பார்த்த கூட்டம் உனக்கு இல்ல, உன் வாழ்க்கை முடிஞ்சது பார்த்த ஒரு கூட்டம் இல்ல. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அந்த பாருக்கு முன்னாடி நீ கண்டிப்பா மாறி ஆகணும். ஹalleluya. யார் மாறினா? முடிஞ்சு போச்சு வாழ்க்கை நினைச்சாங்கல்ல, அவருக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? வாழ்ந்து காட்டணும். ஹalleluya. பார் கர்த்தரினை எப்படி வச்சுட்டா பாருங்க. ஹalleluya. ஆமென். உன்னை நம்பி ஏமாத்திட்டேன், கர்த்தரை நம்பினேன் என்ன ஒரு கைவில சொல்லணும். ஹalleluya. இப்ப நான் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்லு. இப்படி இருந்தா ஆக்சன் கட்டிட்டேன். ஓகே எனக்கு நான் சொல்றேன், இப்படி இருந்தா நானு இப்படி இருந்தா நானு இப்படி ஆயிட்டேன். ஹalleluya. எப்படி ஆயிட்டேன்? அவங்க சொன்னாங்க இப்படிதான் நீ பார்த்த, ஆனா கர்த்தரை தேடி போன கர்த்தரை நம்பி விட்டாரு. ஹalleluya. திரும்ப சொன்னாங்க எப்படி இருந்தானே பட்டமா இருந்த தட்டப்பட்டு இருந்த குடிஞ்சிருந்தேன், இப்ப நான் கர்த்தரை எப்படி சரியா? ஆமென். ஹalleluya. ஏன்னா நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காலத்தை என்ன பண்றேன்? நான் செலுத்துறேன். அவன் கர்த்தரை தேடுகிற நேரத்தை என்ன பண்றேன்? வந்துடுறேன். என்னை அழைப்ப நான் இருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன். ஹalleluya. எப்படி இருந்தா எப்படி இருந்தப்பா? அப்ப ஒண்ணு இல்ல. இப்ப சொல்லு. அப்ப எனக்கு ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப என் ஆண்டவர் என்னை சம்பூர்ணமாக வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப போட்டுக்க துணி இல்ல, இப்ப விதவிதமாக கட்டிட்டு இருக்கிறார். ஹalleluya. அப்ப செலவுக்கு பணம் இல்ல, இப்ப பாக்கெட்ல கை வச்ச பணமா வருது. ஆமென். அப்ப பெறீங்க, இப்ப நான் யாரு? இப்ப பெறமா. ஹalleluya. அப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லு. அப்ப நான் யாரு? பயந்தாங்கோலி. அப்ப யார் நானே? என்ன கோலி அது? பயந்தாங்கோலி. இப்ப நான் யாரு? இப்ப நான் பலவான் கைதை கட்டணம் பெற்று. ஆமென். ஹalleluya. என்ன எதுக்கு அழைச்சாரு அவரு? என்ன எதுக்கு அழைச்சாரு? என்ன அப்படியே வைக்கவா? இல்ல என்னை உயர்த்தி என் சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்ததான். ஆமென். அப்படி சரியா அழைத்த அழைப்பை நிலைத்திருந்தார், அவருக்கு முன்னாடி நின்னா, தோட்டத்தை பண்படுத்தினா, அதை காத்தா, கொடுத்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டா, உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாவாய். ஹalleluya. அழைப்பை உணர்ந்து கொள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. ஆமென். ஹalleluya. அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுத்து, அதில் தவறாத. ஆமென். ஹalleluya. அவர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், பலத்துக்கு மிஞ்சின பாரம் வந்தும், மிகுந்த சோதனையிலும் அவருக்கு உதாரணமா என்ன பண்ணாங்க? ஆமென். நீ வச்சுக்கிறியா மாதிரி? ஆமென் சொல்லுவோம். எனக்கு தெரியும், நம்ம விசுவாசிகளை பத்தி எனக்கு தெரியும். அவர்களுக்கு இல்லைன்னா கூட, உங்களுக்கு இல்லைன்னா கூட என்ன பண்றீங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. ஆமென். அதுல கர்த்தர் மகிமைப்படுறாரு. நீ சந்தோஷமா இரு. ஆமென். வாழ்க்கையை கர்த்தர் கண்டிப்பா கட்டுவார். வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றி கொடுத்துருவார். அவருக்கு கொடுக்கிற, அவருக்கு எனக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு எவன் கொடுத்தானோ, கர்த்தருக்கு எவன் கொடுத்தானோ அதை திருப்பி கர்த்தருக்கு கொடுத்துருவாரு. அவர் வச்சுக்க மாட்டாரு. ஹalleluya. அப்ப எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறது? அவர் சமூகத்துல வந்தா அவன் ஊழியக்காரனா கர்த்தர் சம்பாதிக்கிறவன்.
அவன் கையில கொடுத்தீங்கன்னா அதை வாங்குகிறவர் அப்படியே திருப்பி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு திரும்ப வரும். எதெல்லாம் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப சொல்லி சகலமும் என் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். நடக்குதுல நன்மைக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.